பைத்தானில் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் அனானிமஸ் ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் ஏன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா, ஏன்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் இருக்காது. அதனால் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் 2 வீடியோஸில் நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறது, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னா என்ன, ரிட்டர்ன் டைப்னா என்ன, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோவில் different types of arguments, positional argument, keyword argument, only positional argument, only keyword argument, default argument. ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோ போய் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பேசிக்காக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டு ஆக்சுவலி ஷார்டன் த கோடு. இந்த ஃபங்க்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து நம்ம சுருக்கி எழுதுறதுக்கு நம்ம வந்து இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் நேம் இருக்காது. அதாவது இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கரெக்ட்? அதாவது ஆட், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டெஃப் ஆட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கரெக்டாக? இந்த டெஃப் ஆடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஃபங்க்ஷன் நேம் இங்கே. ஆனால் நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு வேரியபிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் it need not necessarily be a function name. Function name நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம லாம்டா ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து லாம்டாங்கிற கீவேர்டை வந்து எழுதிட்டு அண்ட் தென் இதை எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னா, ஒரு வேரியபிள், ஓகே, ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு லாம்டா அண்ட் அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ ஆட் ஃபங்க்ஷன், இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆடை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ்கமாவை இருக்குது தெரியுமா, இந்த எக்ஸ்கமாவை தான் வந்து இங்கே ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் வந்து x+y தான் எக்ஸ்பிரஷன். ஆல்ரைட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லாம்டா ஃபங்க்ஷன்ஸில் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்னால் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கணும், நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடாது. ஒன்லி ஒன் எக்ஸ்பிரஷன், பட் தேர் கேன் பி மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட். இப்போது டைரெக்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆட் ஃபங்க்ஷனை வந்து இப்போ லாம்டா ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, நான் வந்து ஒரு வேரியபிள் எழுதுறேன், வேரியபிள் நேம் ஆடுன்னு கொடுக்குறேன், ரைட்? வேரியபிள் நேம் ஆடுன்னு கொடுக்குறேன் அண்ட் லாம்டாங்கிறது ஒரு கீவேர்ட், லாம்டா. ஆர்குமெண்ட்ஸ் என்ன நம்மளுக்கு, எக்ஸ்கமாவைங்கிறது ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கோலன். நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் என்னது, எக்ஸ்பிரஷன் வந்து x+y, ரைட்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆடுங்கிறது வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் நேம், இட்ஸ் ஆக்சுவலி வேரியபிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆடுங்கிற வேரியபிளை கால் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆட். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் 2 வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன், 4,5 பாஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். நான் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து டெலீட் பண்ணிடுறேன், இந்த ஆட் ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ செக் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு 9 வருது. ஸோ நான் வந்து 5,10 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 24 ஆன்சர் வரணும். பாருங்கள், 24 வருது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ புரிதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். ஸோ அதை எப்படி மாற்றலாம்னா, அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு லாம்டா x,y அண்ட் நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து x-y, ரைட்? ஸோ நான் வந்து அந்த சப்ட்ராக்ஷன் வேரியபிளை கால் பண்ண போகிறேன். இப்போது சப்ட்ராக்ஷன் 20 - 4 பண்ணலாம். 20 - 4 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 16ன்னு வரணும். செக் பண்ணுவோம். பாருங்கள், ஆன்சர் 16 வருது. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதே மாதிரி மிச்சம் 2 ஃபங்க்ஷன் நம்ம மாற்றலாம். ஸோ நீங்களே வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அகெயின் லாம்டா கீவேர்டை கால் பண்ணிவிட்டு லாம்டாங்கிற ஒரு கீவேர்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லாம்டா அது வந்து x,y இட்ஸ் ஆக்சுவலி ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், கரெக்ட்? அதனால் x*y பண்ணுறேன், ரைட்? இப்போது பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து 20 × 4 பண்ணுறேன். 20 × 4 வந்து 18 எனக்கு ஆன்சர் வரணும். பாருங்கள், 18 வருது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் த டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆஸ் லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ டிவிஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ லாம்டா கால் பண்ணுறேன், லாம்டாங்கிற கீவேர்ட் அண்ட் x,y. ஸோ டிவிஷன் வந்து x/y பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன், x/y எக்ஸ்பிரஷன். ஸோ அகெயின் வந்து நான் இதே டிவிஷன் பண்ணுறேன், பிரிண்ட் டிவிஷன் ஆஃப் 20/4. 20/4 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து இட் ஷுட் பி 5 வரணும். செக் பண்ணுவோம். பாருங்கள், ஆன்சர் 5 வருது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போது நான் ஒரு சேலஞ்ச் தரேன். அதில் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்குமெண்ட்ஸை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அந்த ஆர்குமெண்ட்டோட ஸ்கொயரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ எங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அது வந்து நான் சும்மா ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் எழுதி காமிக்கிற பாருங்கள். ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு வேரியபிள் வந்து
ஒரு வேரியபிளை வந்து இன்புட்டாக வாங்கும். அப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரிட்டர்ன் பண்ணும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து உங்களால் வந்து லாம்டா ஃபங்க்ஷனாக மாற்ற முடியுதா இல்லையான்னு பாருங்கள். அது எப்படி மாற்றலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அகைன் வந்து ஸ்கொயர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் வேரியபிளில் லாம்டாங்கிற கீவேர்டு எழுதிட்டு எக்ஸுங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ அதனால் எக்ஸ் மட்டும் ஒரு ஆர்குமெண்ட். அண்ட் நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ், ரைட்? இப்போ நான் வந்து அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஸ்கொயர் வேரியபிளை கால் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நம்ம லாம்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் இருக்காது, பட் வி ஆர் ஸ்டோரிங் த லாம்டா ஃபங்க்ஷன் இன் அ வேரியபிள். ஸோ அதனால் அந்த வேரியபிளை கால் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து நான் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 5 × 5 25 எனக்கு ஆன்சர் வரணும். பாருங்கள் 25 வருது. இதே வந்து நீங்கள் வந்து லைக் கியூப் ஆஃப் நம்பர், ஒரு நம்பரோட கியூபை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சேம் இதே மாதிரி ஸ்கொயர் மாதிரியே நீங்கள் கியூபும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ லாம்டா எக்ஸ். ஸோ கியூபுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்டூ எக்ஸ் 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ அகைன் வந்து இந்த கியூப் ஆஃப் 5 பண்ணுறேன். கியூப் ஆஃப் 5 பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 125 வரணும். வருதான்னு பார்ப்போம். ரைட், பாருங்கள் எனக்கு 125 கண்டிப்பாக வரும். ஸோ 125 எனக்கு வருது. ஸோ நான் இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு அனுப்புற இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுவோம். ஸோ இது ரொம்ப ஒரு சின்ன வீடியோ தான் இருக்க போகுது. பிகாஸ் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இது வரைக்குமே இந்த எக்ஸாம்பிள் மூலமா. அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்பயும் போல் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனில் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரியில் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் பற்றி பார்த்துருக்கோமோ சேம் வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிளை வந்து அந்த லிஸ்ட்குள்ளே டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸே வந்து அந்த லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அது ஒரு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு நம்பர் 2 நம்பரை நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்குங்க, இன்புட்டாக வாங்குங்க. அந்த 2 நம்பரில் எது வந்து மேக்ஸிமம்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அதாவது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா டெஃப் மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஒய்னு 2 வேல்யூஸை வாங்குது. அண்ட் இது என்ன பண்ண போகுதுன்னா இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் ரிட்டர்ன் எக்ஸ். அதே வந்து எல்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா எல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஒய் பண்ண போகுது. ரிட்டர்ன் ஒய். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து லாம்டா ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு. நிறைய பேரால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போது. ஸோ அது எப்படி பண்ணலான்னா நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் சும்மா மேக்ஸ்ன்னு. ஸோ அதில் வந்து லாம்டா கால் பண்ணுறேன், லாம்டா கீவேர்ட். ஸோ எனக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவை இப்போ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம எக்ஸ்பிரஷனில் என்னன்னா எக்ஸ்பிரஷனில் வந்து நான் எக்ஸ் பிரிண்ட் பண்ணுவேன். எப்போ எக்ஸ் பிரிண்ட் பண்ணுவேன்னா இஃப் மை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஒய். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் 100,1000 கொடுக்குறேன். ஸோ 100,1000 வந்து மேக்ஸ் ஆஃப் 100,1000. ஸோ இந்த மேக்ஸ் ஆஃப் 100,1000 வந்து எது பெருசு? 1000ங்கிறது தான் பெருசு. அதனால நம்மளுக்கு வந்து 1000 பிரிண்ட் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் 1000 பிரிண்ட் ஆகுது. சேம் வந்து இந்த 2 பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இன்புட்டாக தாங்க. அந்த 2 பேராமீட்டர்ஸில் எது வந்து மினிமம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அகைன். ஸோ மினிமம் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் கமா ஒய்ங்கிறது பேராமீட்டர்ஸ், இட்ஸ் ஆக்சுவலி ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். எப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் ஒய் எல்ஸ் வந்து நான் வந்து ஒய் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரைட், செக் பண்ணுவோம் கரெக்டாக தான் ஆன்சர் வரும். பிரிண்ட் மினிமம் ஆஃப் 5,10 கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4,10 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும். பாருங்கள் ஆன்சர் 4 வருது. அதாவது எது மினிமமோ அது வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வரைக்குமே லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறையா ஃபங்க்ஷனை வந்து லாம்டா ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து இன்னும் கிளியர் ஆகிடும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது, இப்போ பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது. நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் பார்ப்போம் பைத்தானில். ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் பை.